Happy greetings to everybody and special greetings and gratitude to the trio of Akshara Coaching Center. படிக்கணும் அப்படின்ற டிட்டர்மினேஷன், அதாவது வெற்றி அடையணும் அப்படின்ற டிட்டர்மினேஷனோட அக்ஷரா கோச்சிங் சென்டரும் இருந்தா இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் பல சக்சஸ் மீட்டுக்கு நம்ம வரலாம். நம்மளோட டியூட்டர்ஸ், அதாவது இவங்க 3 பேரும் டியூட்டரா மட்டும் இருந்திருந்தா கூட இவ்வளவு நிறைய அச்சீவர்ஸ் இங்க இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க டியூட்டரா மட்டும் இல்லாம ஒரு ஃபாதரா, மதரா, ஒரு பிரதரா, ஒரு ஃப்ரெண்டா நம்மளை கூடவே கூட்டிட்டு போனதுனாலதான் இவ்வளவு பேர் வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நான் அப்படிதான் வந்திருக்கிறேங்க. எனக்கு என்னோட ஓன் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்ல நான் இங்க வரல. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் அக்ஷரா கோச்சிங் சென்டர், எஸ்பெஷலி த டியோஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் அவங்க கிட்ட என்ன கத்துக்கிட்டேன், எது என்னை இந்த இடத்துல நிக்க வைக்குது அப்படின்றத மட்டும் ஒரு சில வார்த்தைகள். என்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸோட ரீசன் வந்து ஸ்கெடியூல். ஸ்கெடியூல் அனுப்பும் போதெல்லாம், வீடியோ அப்லோட் பண்ணும் போதா இருக்கட்டும், நோட்ஸ் அனுப்பும் போதா இருக்கட்டும், எப்பவுமே டு பி ஹானஸ்ட் சார் நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்க 3 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல போஸ்ட்போன் பண்ணணும், நான் ஜஸ்டிஃபை பண்ணணும், நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் நிறைய இடத்துல. But in the 1.5 years I was traveling with you, ஒரு டே கூட அந்த போஸ்ட்போன் அப்படின்றது நடக்கல. From which I learned that அதுதான் உங்களை இவ்வளவு ஏர்லி ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய சக்சஸ் என்னோட இருக்கிறதுக்கு ரீசன் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டு, நானும் அந்த டிசிப்ளினை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். எப்போதுமே அப்ப நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண எங்க சார் எவ்வளவு நேரம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஜி நான் தனியாவே வீட்டுல உட்காந்து படிச்சேன். குழந்தைங்களோட ஹஸ்பண்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் which means he is in abroad. எனக்கு ஃபாதர் இன்லா, மதர் இன்லா அந்த மாதிரி எந்த ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது. நான் என்னோட 2 குழந்தைங்க நாங்க மட்டும்தான் வீட்டுல இருப்போம். இன்னொன்று சொல்ல போனா எங்க 2 பேருக்குமே வீசிங் ப்ராப்ளம் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் ஹோல் நைட்டு கண்டினியூஸா தூங்குனதே இல்லை ஆஃப்டர் மை மேரேஜ். ஒரு மாதிரி பேனிக் ஸ்டேஜ்ல தான் எவ்ரிடே இருக்கும். நிறைய ஸ்ட்ரெஸ், தனியா நிறைய நாள் அந்த இருட்டுல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறது, இந்த மாதிரி பட்ட ஒரு மாதிரி பேனிக் சிச்சுவேஷன்ல தான் ஐ வாஸ் லீடிங் மை லைஃப். ஸோ அப்போ அந்த டிசிப்ளினை நான் சார் கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். எவ்வளவு நேரம் அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத பிஜில நான் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி பிகாஸ் கிரிட்டிசிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார் டீச் பண்ண எல்லா புக்கும் எங்கிட்ட இருக்கும். நான் எல்லா டெக்ஸ்ட்டும் ரீட் பண்ணுவேன். சாரோட நோட்ஸ் வந்தப்ப, எஸ்பெஷலி அமலன் சார் நோட்ஸ் வந்த உடனே நான் எல்லா கிரிட்டிசிசம் புக்லையும் அவர் எடுத்திருக்கிற நோட்ஸ் எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் அவரோட நோட்ஸ்ல இருக்கும். நான் அந்த புக்ல போய் ஹோல் பேராகிராஃப் ரீட் பண்ணுவேன். ஸோ அவர் என்னென்ன வெப்சைட் ரெஃபர் பண்றாருன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். காம்பிட்வைட் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் பார்க்காம சாரோட இது வந்து நான் டெஸ்ட்டுக்கு வந்ததே இல்லை. அவர் என்னென்ன வெப்சைட் ரீச் பண்ணுவார் அப்படின்றது எனக்கு தெரியும். ஃப்ரம் விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஹார்ட் இட் வுட் பி ஃபார் தெம் டு ப்ரிப்பேர் த நோட்ஸ். எதையுமே போஸ்ட்போன் பண்ணாம அவங்களோட ஒர்க்குக்கு நடுவுல, அதுவும் யூஜிடி அறிவி நம்ம படிக்கும் போது அவங்க படிச்சாங்க, இருந்தும் அவங்களால பண்ண முடியும்னா அவங்க எனக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நான் எனக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் நான் அனலைஸ் பண்ணிட்டு நான் அந்த டிசிப்ளினை இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணேன். That's what I'm here. First point. Second, he gave me the fatherly care. எல்லாருக்குமே கொடுத்த அந்த வாய்ஸ் நோட்டு தான். பட் நான் இப்போ ப்ளூரல்ல சொல்ல விரும்பல. பிகாஸ் எனக்கு எது அவங்க கிட்ட இருந்து கேட்ச் ஆச்சோ அதுதான் நான் சொல்றேன். என்ன ஃபாதர்லி கேர் அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன்னா, always with the motivation, he actually told us the brave new world is ahead அப்படின்றத பல salary slips ஆல்ரெடி அச்சீவ் பண்ண உங்களோட ஆடியோஸ், அவரோட ஓன் ஸ்டோரிஸ் வழியா அந்த அப்பா எப்படி அந்த கேர் கொடுப்பாங்களோ, தூரமா ஒரு வெற்றி இருக்கு ஓடு உனக்காக தான் அது அப்படின்னு காமிச்சு கொடுத்தது அவர் செஞ்சாரு. அவர் டியூட்டரா மட்டும் இருந்திருந்தா, அதாவது இந்த
அக்ஷரா கோச்சிங் சென்டர்ல இந்த வெற்றியை நான் எடுத்திருந்திருக்க முடியாது. டியூட்டரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஜஸ்ட் நோட்ஸ் வீடியோ அப்லோட் தட்ஸ் ஆல், ஜாப் டன் அப்படின்னு இருந்திருந்தா இந்த வெற்றிக்கு இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் நான் நினைக்கிறேன். செகண்டரி ஃபார் அமலன் சார் ஃப்ரம் அவர்கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்ற அந்த பாயிண்ட். என்ன கத்துக்கிட்டேன், நிறைய கத்துக்கிட்டோம், பட் என்ன கத்துக்கிட்டேன், அதை என்ன ஃபாலோ பண்ணி அதனால நான் இங்க இருக்கிறேன்றத மட்டும் ஒரு நோட். He always used to say, உனக்கு உண்மையாரு, உன் அப்பா அம்மாவுக்கு உண்மையாரு. இது உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகத்தில் இருந்திருக்கும். நான் இப்பவுமே எனக்குள்ள I started saying those sentences every day. என்ன சொல்லுவேன் என்கிட்ட அப்படின்னா, இன்னைக்கு டேல 24 hours இருக்கு, it was given by God. அப்போ அந்த 24 ஹவர்ஸ்க்கும் நான் உண்மையா இருக்கிறேன், நான் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பேன், எப்பவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். செகண்டரி, எனக்கு ஃபீஸ் கட்டினேன், என் ஹஸ்பண்டுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு அந்த அமௌண்ட்டுக்கு நான் ட்ரூவா இருக்கணும், அதுல ஒரு அமௌண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன். ஸோ அந்த எண்ணம் என்கிட்ட இருந்ததுனால என்னோட மொபைல்ல இருந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா இந்த மாதிரி என்னென்ன இருந்ததோ எல்லாமே டெலீட் பண்ணேன். யூடியூப் வரைக்கும் டிசேபிள் பண்ணேன், ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும் அப்படின்னு. தேவைப்பட்டா ப்ரௌசர்ல போய் யூடியூப் வீடியோ பார்ப்பதே தவிர யூடியூப் வச்சிருக்கல. எல்லாமே இன்ன வரைக்கும் நான் அப்லோட் பண்ணல எதுவுமே. ஐ ஃபெல்ட் லைக் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் தட். மொபைல் ஜஸ்ட் ஃபார் ஸ்பீக்கிங். அலாம் வச்சிருந்தேன். அந்த அலாம் எப்பவுமே எனக்கு, அந்த அலாமோட வாய்ஸ் நோட் எப்படி இருக்கும்னா, அக்கார்டிங் டு மை மைண்ட் எவ்ரிடே சேஞ்ச் பண்ணுவேன். அது எப்படி எப்படி டைப் பண்ணி கொடுத்துருப்பேன், ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ல செட் பண்ணியிருப்பேன். அது என்னை எப்பவுமே ஹே டாப்பர் அப்படின்னு கூப்பிடும். அது எப்படி கூப்பிடும் அப்படின்னா, எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வச்சிருப்பேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு ஹாஃப் அன் ஹவரும் எனக்கு அது சொல்லும். சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு ஒர்க்ல இன்வால்வ் ஆகி உட்காந்துருவோம், ஹாஃப் அன் ஹவர் எப்படி போச்சுன்னு தெரியாது. ஸோ சார் சொன்ன மாதிரி நான் என்னோட 24 ஹவர்ஸ்க்கு உண்மையா இருந்தேன்ல, அதுக்காக 24 ஹவர்ஸ்ல அந்த ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் அது சொல்லும், ஹே டாப்பர் ஆர் யூ ஆன் யுவர் ட்ராக் அப்படின்னு சொல்லும். டக்குன்னு அலர்ட் ஆயிடுவேன், நோ ஐ ஆம் இன் டிஸ்ட்ராக்ஷன். அப்படி இருந்தேன்னா சொல்ல எஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஹாஃப் அன் ஹவர் ஒரு தடவை அடிச்சுட்டே இருக்கும். எப்போ தூங்குறனோ ஆஃப் பண்ணுவேன், எப்போ எழுந்துக்கிறனோ அப்போ ஆன் பண்ணுவேன். டுவர்ட்ஸ் த எக்ஸாம் எல்லாம் ஹே டாப்பர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். கம் ஆன் சேர் அப், யூ ஆர் த டாப்பர், யூ ஆர் கோயிங் டு வின் இப்படின்ற எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் தோஸ் 1.5 years. அவரோட செகண்டரி, அவர் டியூட்டரா மட்டும் இல்லை, அவர் எனக்கு ஒரு மதர்லி கேர் கொடுத்தாரு. அது என்னன்னு சொல்றேன். எவ்ரி டைம் ஹி யூஸ் டு சே மெடிடேட், பி ஹைட்ரேட், ஈட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஆனால் நான் இந்த மூணுமே கேட்கல. டுவர்ட்ஸ் த எண்ட் ஐ ஃபெல் சிக். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஐ வாஸ் இன் ஹை ப்ரெஷர். அந்த டைம்ல பிபி கவுண்ட் ஹை. அப்பதான் தோணுச்சு, ஏன் இவர் அப்பவே மெடிடேட் பண்ணுன்னு சொன்னாருன்னா, நம்மளை கூலா வைக்க அப்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன்னா டுவர்ட்ஸ் எக்ஸாம் அந்த 3 months எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்றத அந்த 3 monthsல தான் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ தட் மதர்லி கேர் ஆக்சுவலி மேட் மீ ஸ்டாண்ட் ஹியர். அண்ட் த ஃபைனல், விவேகானந்தன் சார். ஃபர்ஸ்ட் டே அட்மிஷன் போட்டப்ப நான் 3 பேர்கிட்டமே பேசினேன். விவேகானந்தன் சார் எனக்கு அப்பெல்லாம் இவங்களை யாரு, எப்படி பேசுவாங்க, பேசலாமா தெரியாது, பக் பக் அப்படின்றதோட தான் பேசினேன். பேசும்போது விவேகானந்தன் சார்ட்ட நான் சொன்ன அந்த வேர்ட், சார் அந்த டாப்பர்ல வர்றது நான் தான் அப்படின்ற வேர்டு த ரைட் ஃபர்ஸ்ட் டே சார்ட்ட சொன்னேன். ஏன் சொன்னேன்னெல்லாம் தெரியல, பட் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே எனக்கு இங்கேருந்து யாருமே தெரியாது. நான் கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, யாரோட கான்டாக்டும் இல்லை. நான் எந்த ப்ரொஃபஸர்ஸ்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுனது இல்லை. பிகாஸ் எனக்கு என்ன மோட்டிவேட் பண்ண தெரியும், ஒய் ஷுட் ஐ வேஸ்ட் மை ப்ரொஃபஸர்ஸ் டைம் அப்படின்றது என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே. பிகாஸ் தே ஆர் பிஸி, இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அன்வான்டாக அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ அப்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு இருந்தது மாதிரி இருந்தது. ஆனால் நான் எனக்கு உண்மையா என்னோட டெசிஷனை கண்டிப்பா செஞ்சு முடிக்கணுன்ற தாட்ல போயிட்டு இருந்தேன். One fine day I got a private message saying that congratulations madam, but why low score? எனக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. someone is even monitoring me அப்படின்ற அந்த தாட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் the next day இன்னும் நான் கடினமா உழைக்கணும், என்னோட ப்ரொஃபஸர்ஸ்
என்னை பத்தி தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற அந்த தாட் எனக்கு அந்த இடத்துல வந்துச்சு. அகெயின் சாருக்காக நான் இன்னும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்தது. ஃப்ரீக்வெண்டா எனக்கு எப்பமாவது நான் லோ ஆகும் போதெல்லாம் ஹீ வாஸ் த பூஸ்ட். அண்ட் எப்பவுமே நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என்னோட அதாவது எப்பவுமே நான் வீக்லி டெஸ்ட் போடும்போது கூட நான் அதுல 3ல் ஒரு ஆள் நானா இருக்கணும்ன்றது மாதிரி தான் எக்ஸாம் எழுதிருக்கிறேன். எனக்கு அந்த வீக்லி டெஸ்ட் நான் போடும்போது கூட எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனல் எக்ஸாம் எழுதுறது மாதிரி இப்படி இருக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு எப்படியாவது ஃபர்ஸ்ட் 3ல வந்துடணும் அப்படின்ற அந்த தாட்டோட எழுதுவேன்னா அந்த அன்சைட்டி இருந்துட்டே இருக்கும் எனக்கு. அப்போ படிச்சு முடிச்சுட்டு போகும்போது எனக்கு எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எனக்கு இங்கெல்லாம் ஏதோ அடைக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும், அவ்வளோ படிப்பேன். அப்போ நான் ஒரு ஒன் டே விவேகானந்தன் சார்கிட்ட கேட்டேன், நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது எண்ட் ஆஃப் த டே, நிறைய நேரம் படிக்கிறேன், ஆனால் என்னால் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இடத்துல வர முடியல, யாரோ ஒருத்தவங்க வராங்க தானே, ஒய் நாட் மீ அப்படின்னு கேட்டேன். ஸோ தேட் பர்டிகுலர் டே ஹி அட்வைஸ் டு மீ 3 things. 1, நீ இங்கே யோசிங்க, 100% மெட்டீரியலை படிச்சிட்டிங்களா? 2, 100% ரிவைஸ் பண்ணிட்டீங்களா? 3, எக்ஸாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். இமீடியட்டாக ஐ ரோட் இட் டவுன். நான் ஸ்டிக்கி நோட்ஸில் என்னோட லேப்டாப் மேலே ஸ்டிக் பண்ணிட்டேன். எவ்ரி டைம் ஐ யூஸ் டு சி எக்ஸாம் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி லேப்டாப்புக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கி நோட்ஸை ரீட் அவுட் பண்ணுவேன். ஐ 100% done with the study? Yes. 100% done with the revision? Yes. So one thing I have to do is this. அப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ணேன் where I am lacking அப்படின்னு. ஸ்டார்டட் ப்ராக்டிஸ். ஆர்வ கோளாறுல போய் தப்பா ஆன்சர் பண்ணிடுவேன். ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங். ஸோ இந்த மாதிரி அவரோட பல நேரங்களில் கைடன்ஸ், ஒரு பிரதர்லி கைடு இருந்தது. த ஃபைனல் அண்ட் ஃபார் மோஸ்ட் கைடன்ஸ் டுவர்ட்ஸ் த எக்ஸாம் ஐ ஃபெல் சிக். என்னோட பையன் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். இது ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்டர்நெட் கூட எங்கள் வீட்டில் அன்னைக்கு இல்லை. ஐ வாஸ் சர்ச்சிங், ஏன்னா என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. ஐ வாஸ் ரன்னிங் பிஹைண்ட் எவ்ரி ஹவுஸ். எனக்கு யாராவது தாங்க, ஏன்னா என்கிட்ட வைஃபை கனெக்ஷன் மட்டும்தான் உண்டு, மொபைல் டேட்டா இல்லை. நான் ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு வீட்டில் போய் வைஃபை கொடுப்பீங்களா, கொஞ்சம் வைஃபை கொடுப்பீங்களா அப்படி கெஞ்சி தான் நான் முதல் மாடல் எக்ஸாம் எழுதினேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம் நான் டாப்பராக இருப்பேன், நான் இருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்போ எனக்கு பரவாயில்லையே, சூப்பராக பண்ணிட்டேன், முன்னால் முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் எனக்கு அப்போ இருந்துச்சு. அவ்வளோதான், யாரு கண்ணப்பட்டதோ தெரியல. இந்த நெக்ஸ்ட் டே பையனுக்கு வைரல் ஃபீவர். அவனோட சேர்ந்து உட்காந்து அவனை ட்ரீட் பண்ணி முடியும் போது ஐ ஃபெல் சிக். ஆல்மோஸ்ட் 15 days ஹாஸ்பிட்டலைஸ்ட். என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 daysல ஃபீவர் சரியாக இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகிருக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் அது 7-8 days ஆயிடுச்சு. ஃபீவர் குறையவே இல்லை. 101ல இருந்து என்னோட பிபி லெவல் ஆயிடுச்சு, லைக் 160, 170. எனக்கு பிபி வந்துச்சா அப்படின்றது அடுத்து இன்னும் பிபி இருந்துச்சு. ஸோ லிட்ரலி நான் அது ரொம்ப நாளாக பேசலை சார்ட்ட. டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு நோட்ஸ் தேவைப்பட்டது. ஏன்னா இன்பிட்வீன்ல இருந்து ஜாயின் பண்ணேன். ஒரு சாப்டர் மட்டும் என்கிட்ட இல்லை. ஏன்னா ஜெராக்ஸை அவங்க அனுப்புகிற பிடிஎஃப் நான் பிரிண்ட் போட்டே இருந்ததுனால ஒரு புக் என்கிட்ட மிஸ்ஸிங். ஸோ அன்னைக்கு நான் விவேகானந்தன் சார்ட்ட பேச வேண்டிய கட்டாயம். பேசினதுனால நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் சிக்கா இருக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ லிட்ரலி when I started speaking to him, I was crying for about 1 hour. நான் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை. 1 hour I was crying and talking. பட் எந்த ஒர்க் எனக்கு பின்னாடி இருக்கு, I'm busy அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கூட என்னோட ஃபோனில் காமிக்காம லிட்டரல் ஐ ஃபெல் தட் டே என்னோட அண்ணா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்க வழியா நான் ஃபீல் பண்ணேன். அன்னைக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஃப்ரீயா விட்டுருங்க, ஒன்றும் படிக்க வேண்டாம், ஆல்ரெடி நீங்க கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு இருக்கீங்க, உங்க மைண்ட்ல இருக்கு, நீங்க ஒன்னமாவும் டாப்பர், கண்டிப்பா உங்களால பெஸ்டா பண்ண முடியும், உடம்ப கவனிங்க அப்படின்ற அந்த ஒரு நோட் கொடுத்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுங்க, நாங்க எல்லாம் உங்க கூட இருக்கோம், உங்களால முடியும், இன்னும் டைம் இருக்குன்னு அவங்க கொடுத்த அந்த மோட்டிவேஷன், அந்த டைம் 2 months. சாருக்கு ஏமல இருந்த அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இன்னுமே
டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஹி டோல்ட் மீ, நீ வந்து செகண்ட் மாடல் சதீஷ் சாரோட எக்ஸாம் எழுத வேண்டாம், ஆன்சர் ஷீட் வந்ததுக்கப்புறம் இன்னொரு டைம் கூட சம்டைம்ஸ் போடுவாங்க, வந்ததுக்கப்புறம் வேணா கொஸ்டினை ரெஃபர் பண்ணுங்க. என்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியல. நான் ஃபைனல் டே, இன்னைக்கு ஃபைனல் டே ஆன்டிபயோட்டிக், அன்னைக்கு நான் ட்ரிப்ஸ் எடுத்து ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். ஃபீவர் கொஞ்சம் கீழே வந்துருச்சு, ப்ரெஷர் கீழே வரல. இருந்தாலும் டாக்டர்கிட்ட ஃபைட் பண்ணி நான் போயிட்டு மார்னிங் வந்து ட்ரிப்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் எழுத வேண்டாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரே பண்ணல, ஏன்னா என்னால் இருக்க முடியல ஹாஸ்பிட்டலில். விட்டா டாக்டர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுருந்தேன். அந்த அளவுக்கு எனக்கு விடுங்க அப்படின்ற ப்ரெஷர் தான். என்னை நான் இருந்த சிச்சுவேஷன்ல என் ஹஸ்பண்ட் அப்ரோட்ல இருந்து இந்த ஜாபே வேண்டாம் போங்க, நான் இப்போ போய் பார்க்குறேன்னு வந்துட்டார். அதை ரிசைன் பண்ணிட்டு he was be there and he gave me comfort. நான் உன்னை கூட்டிட்டு வரலாம், டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த கையில இன்ஜெக்ஷனோட இந்த கையில மாடல் எக்ஸாம் 2 எழுதினேன். அப்போ 103 தான் மார்க்கு. நான் சேர்ட்ட சொன்னேன் 103 தான், எழுத வேண்டாம் தானே சொன்னேன், ஏன் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் தென் நான் எங்க இருக்கேன், படிக்காம போய் எழுதுனா நான் 15 நாள் புக்கே தொடலை. எழுதுனா என்ன மார்க் என்னால் எடுக்க முடியும்ன்றதை செக் பண்ணணும்ன்ற ஒரு சின்ன ஆசை. அதனால போய் பண்ணி பார்த்தேன். என் மைண்ட்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை எழுதினேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. டு பி ஹானஸ்ட், என்ன தாட் எனக்கு இருந்ததுன்னா பிபில இருந்து கீழே வரணும். இதே ப்ரெஷர் தாட்டோட நான் போய் ஃபைனல் எக்ஸாம் எழுதக்கூடாது, கூலா எழுதணும், ஜாலியா எழுதணும். அப்போ ஜாலியா எழுதினாதான் என்னோட கிரியேட்டிவ் மைண்ட் நல்லா இருக்கும் அப்படின்ற தாட்ல அதுக்கப்புறம் எல்லாம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்கூல். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாஸ்ட் மந்த் படிக்கவே இல்லை. நான் சார் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஆல்ரெடி எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் மைண்ட், 1.5 years கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, கூலாக இருங்க. எக்ஸாம் எழுத போகும்போது கூட ஐ வாஸ் டெல்லிங் மை ஹஸ்பண்ட், நான் வந்து டாப் 3ல ஒரு ஆள் நான் தான் அப்படின்னு சொன்னப்ப என் ஹஸ்பண்ட் டோல் மீ, இல்லை 10ல் ஒரு ஆளாக வருவார் நீ ஒரு வேலை. ஏன்னா நம்மளோட வீக்லி ரிசல்ட் எப்போவுமே 10ல் ஒரு ஆளாக, 3rd 4th அந்த மாதிரி தான் நான் இருப்பேன். 10ல் ஒரு ஆளாக நீ இருப்ப, டாப் 3ல இருப்பியான்னு தெரியல. நாங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே மறுபடியும் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நான் 1க்கு வரணும்னு ஆசைப்படல, ஆனால் 2ல நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ சேம் திங் இட் ஹேப்பன். ரிசல்ட்டு கூட எனக்கு நீ ஸ்டேட் 2ல இருக்கிற அப்படின்றத ஹார்ட்டாக ஒன் டே ஃபோன் பண்ணி சொன்னது விவேகானந்தன் சார் தான். அதுவே அவரோட காதால தான் கேட்டேன். ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் டியூட்டராக மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இவ்வளோ அச்சீவர்ஸ் இங்கே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நானும் இங்கே ஸ்டேட் 2nd ரேங்கோட இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்கள் டியூட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு அண்ணனா, ஒரு ஃப்ரெண்டா எங்க கூட பயணிச்சதுனால தான் இந்த வெற்றிக்கு வழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தீங்க, நிறைய வாழ்வியல் கற்றுக் கொடுத்தீங்க, அத்தனையும் எங்க கூட எடுத்துட்டு போறேன். நிறைய நாவல் படிப்பேன் நான். ஆனால் விவேகானந்தன் சார் as everybody said என்னோட இன்ஸ்பிரேஷன் இன் ஸ்டோரி டெல்லிங். சேம் வே அவரோட கொஸ்டின் பேப்பர் ட்விஸ்டடாக இருக்கும், ஃபுல் மார்க் எடுக்க முடியாது அப்படின்றது, ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக கொஸ்டின் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசுகிறோம். என்னை பொறுத்தவரையில் என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரிகார்டிங் ஹிஸ் கொஸ்டின் என்னன்னா, யூஜிடிஆர்பியில் பொயட்ரிக் லைனை ஃபில்லப்ஸாக கொடுத்துருந்தாங்க. பொயட்ரி லைனை ஃபில்லப்ஸாக கொடுத்துருந்தாங்க. அவர் அப்படி ட்விஸ்ட் பண்ணலைன்னா அந்த பொயட்ரி லைனை நான் கரெக்டாக இருக்க மாட்டேன். ட்விஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் எங்கெல்லாம் ட்விஸ்ட் கேட்பாங்கன்னு தேடி 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 இட் ரெஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட், அதை சொல்லலாம். ஸோ உங்க 3 பேருக்கும் நன்றி அப்படின்ற அந்த வார்த்தையோட நான் நிறைவு பண்ணா இதுக்கு முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நன்றிக்கு பதிலாக நான் நினைக்கிறேன் எங்கள் அத்தனை பேரோட சந்தோஷம், அத்தனை பேரோட கிராட்டிடியூட், மேபி இந்த ஜாபால எல்லாரோட லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். எங்க அத்தனை பேரோட சந்தோஷம், கிராட்டிடியூட் அத்தனையும் உங்க வாழ்க்கையோட புண்ணியங்களா மாறணும். நீங்களும் உங்க ஃபேமிலியும் எப்பவுமே சிறந்து இருக்கணும்ன்ற வாழ்த்துக்களோட